அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம். மக்களே, மாணவ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினம் அக்டோபர் 12ஆம் தேதிக்குரிய நடப்பு செய்திகளை டிஎன்பிசில சமீப காலங்களில் எப்படிலாம் கேள்விகள் கேட்கிறாங்களோ அதன் அடிப்படையில பல்வேறு தலைப்புகள், அதுலயும் ரொம்ப முக்கியமா திட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒவ்வொரு நாளும் நம்ம அந்த கரண்ட் செய்திகளை தொகுத்து வழங்கிட்டு இருக்கோம். நடுவுல போனஸ் கேள்விகள், இறுதியாக சூப்பர் 6 கேள்விகள், இப்படி நிறைய விஷயங்களை டெய்லி நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். அதனால தொடர்ந்து பாருங்க, கண்டிப்பா நம்ம தேர்வில் வெற்றி பெறுவது உறுதி. ஓகேவா? அதே மாதிரி நம்மளுடைய அண்ணா ஐஏஎஸ் அகாடமியில பாத்தீங்கன்னா வெற்றி கொடி அப்படிங்கிற பேர்ல குரூப் 2 அதற்கான புதிய அந்த வகுப்புகளும், வெற்றி திருவிழா அப்படிங்கிற பேர்ல குரூப் 4க்கான சிறப்பு வகுப்புகளும் தொடங்கி இருக்கிறாங்க. ஆர்வம் உள்ள மாணவர்கள் அடுத்து வர்ற எக்ஸாம்ல கண்டிப்பா நம்ம வெற்றி பெற்றே ஆக வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க உடனடியாக சேர்ந்துருங்க. சரியா? லாஸ்ட்ல பாத்துக்கலாம், ஆனுவல் பிளானர் வரட்டும் அப்படிலாம் வெயிட் பண்ணக்கூடாது. முன்னாடியே நம்ம வந்து தயாராட்டே இருக்கணும். சரிங்களா? வந்தாச்சு இந்த ஃபீல்டுக்குள்ள ஒரு வேலை வாங்குற வரைக்கும் தொடர்ந்து முயற்சியில் இருக்க வேண்டும். அதற்கு தான் இந்த பயிற்சி வகுப்புகளை சீக்கிரமா சேர்ந்துக்கோங்க. முக்கியமாக நம்முடைய வீடியோஸை தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க, கண்டிப்பா தேர்வில் வெற்றி பெறுவது உறுதி. ஆரம்பிக்கலாமா? அக்டோபர் 12 நடப்பு செய்திகள். அக்டோபர் 12ஆம் தேதி முக்கிய தினங்கள்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான தினங்களை கொண்டது. ஓகேவா? பாருங்க, நீலகிரி வரையாடு திட்டம் தொடங்கப்பட்ட நாள். சரிங்களா? நமக்கு ஏற்கனவே பார்த்திருக்கோம். அக்டோபர் 7ஆம் தேதி. சரிங்களா? அக்டோபர் 7 2023 அன்று பார்த்தீங்கன்னா இந்தியா தமிழ்நாட்டில் முதல் முறையாக நீலகிரி வரையாடு தினம் கொண்டாடப்பட்டது. ஓகேவா? நம்முடைய மாநில விலங்கை பாதுகாப்பதற்காக விழிப்புணர்வு வரணும் அப்படிங்கிறதுக்காக அக்டோபர் 7 நீலகிரி வரையாடு தினமா கொண்டாடப்படுகிறது. அந்த நீலகிரி வரையாடு தொடர்பான திட்டம் தமிழ்நாடு அரசால் தொடங்கப்பட்ட நாள் தான் அக்டோபர் 12, 2023. ஓகேவா? அது ஒரு சிறப்பு. அடுத்ததாக தமிழ் செம்மொழி தினம். ஓகேவா? தமிழ் செம்மொழி தினம் அக்டோபர் 12, 2004ஆம் ஆண்டு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. இந்தியாவிலே முதல் முறையாக செம்மொழி அந்தஸ்து, சரி, அந்த கிளாசிக்கல் லாங்குவேஜ் அப்படிங்கிற அந்த ஸ்டேட்டஸை வாங்கின முதல் இந்திய மொழி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழ் மொழி. மத்திய அரசின் அறிவிப்பாணை வெளியிடப்பட்ட நாள் அக்டோபர் 12, 2004. இந்த அக்டோபர் 12ஆம் தேதி தான் தமிழ்நாட்டில் தமிழ் செம்மொழி தினமாக கொண்டாடப்படுகிறது. ஓகேவா? அதே மாதிரி ஜூன் 3ஆம் தேதி, சரிங்களா, ஜூன் 3ஆம் தேதி தமிழ் செம்மொழி விழாவாக கொண்டாடப்படுகிறது. சரி, தமிழ் கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஃபெஸ்டிவல் என்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜூன் 3ஆம் தேதி. அன்றைய தினத்துல தான் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் அவருடைய பிறந்த நாள். சரியா? செம்மொழி அந்தஸ்து மத்திய அரசு கொடுத்திருந்தாலும் அதற்கு ரொம்ப முக்கியமான காரணமாக இருந்தவர் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள். அதனால அவருடைய பிறந்த நாளான ஜூன் 33ஆம் தேதியானது தமிழ்நாடு அரசினால தமிழ் செம்மொழி விழாவாக கொண்டாடப்படும். மத்திய அரசு செம்மொழி அந்தஸ்து வழங்கிய அந்த அக்டோபர் 12ஆம் தேதியானது செம்மொழி தினமாக கொண்டாடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்கிறாங்க. சரியா? அடுத்து NHRC அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். சரியா? தேசிய மனித உரிமைகள் ஆணையம், நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். சரிங்களா? இந்த அமைப்பு முதல் உருவாக்கப்பட்ட நாள் என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா அக்டோபர் 12ஆம் தேதி. சரிங்களா? வருஷம் பாத்தீங்கன்னா 1993, மறக்க கூடாது. 1993 அப்படின்னா தேசிய மனித உரிமைகள் உருவாக்கப்பட்டது. இந்தியாவின் ஆழ்கடல் ஆராய்ச்சி அமைப்பான நியாட் சென்னையை தலைமையிடமாக கொண்டு உருவாக்கப்பட்டது. அதாவது மத்திய அரசின் வேலை வாய்ப்பு உத்தரவாத திட்டம், எம்ப்ளாய்மெண்ட் அஷூரன்ஸ் ஸ்கீம். ஓகேவா? இது எல்லாமே எந்த வருஷம் தொடங்கி இருக்கிறாங்க? 1993ஆம் ஆண்டு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தொடங்கப்பட்ட தேதி என்னைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்டோபர் 12. இந்த தேதி ஏன் வந்து முக்கியத்துவம் கொடுத்து சொல்லணும் அப்படின்னா, காம்படிஷன் ஹெவியா இருந்தது இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்கள்ல. 4 ஆப்ஷன் 1993 கொடுத்துட்டு டேட்டை மாத்தி கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அதனால கொஞ்சம் கவனமா இருக்கு. சரிங்களா? இந்த தேசிய மனித உரிமை ஆணையத்தின் தற்போதைய மற்றும் 9வது தலைவராக இருப்பவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் வி ராமசுப்ரமணியம் அவர்கள். கவனமா இருங்க. சரிங்களா? முதல் முறையாக தேசிய மனித உரிமை ஆணையத்திற்கு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவர் தலைவராக இருக்காங்க அப்படின்னா வி ராமசுப்ரமணியன் அவர்கள் தான். கவனமா இருக்கு. சரியா? இதுதான் அக்டோபர் 12ஆம் தேதிக்குரிய ரொம்ப முக்கியமான செய்திகள். தொடர்ந்து இன்றைய செய்தித்தாள் இடம்பெற்ற செய்திகளை பார்க்கலாம். அதுலயும் பாருங்க, இன்றைய தினத்துல நிறைய திட்டங்கள், சரியா, மத்திய அரசு மாநில அரசோட திட்டங்கள் இன்றைய தினத்தில் நமக்கு கிடைச்சிருக்குது. தொடர்ந்து பாருங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? பாருங்க, அந்த திட்டங்களை பார்ப்பதற்கு முன்னாடி முக்கியமான ஒரு திட்டம் தொடர்பான ஒரு கூட்டம் பாருங்க. தமிழ்நாட்டில் கிராம சபை கூட்டங்கள் நடைபெறும் நாட்கள். அதாவது சமீபத்தில் தமிழ்நாடு அரசாங்கம் பார்த்தீங்கன்னா இந்த கிராம சபை கூட்டங்களை நடத்தினாங்க. அந்த கிராம சபை கூட்டத்தின் போது தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சிறப்புரையாற்றி பல்வேறு திட்டங்களை பத்தி எடுத்துரைச்சாங்க. அந்த திட்டங்களை எல்லாம் பார்க்கலாம். அதுக்கு முன்பாக தமிழ்நாட்டில் எப்பெல்லாம் அந்த கிராம சபை, சரி, அந்த கிராம சபை கூட்டங்கள் நடைபெறும் அதை தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? சரி, ஃபர்ஸ்ட் ஆண்டில் முதல் கிராம சபை கூட்டம் நடைபெறும் நாள் ஜனவரி 26 இந்திய குடியரசு தினம். கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அடுத்து மார்ச் 22 உலக தண்ணீர் தினம். அதே முன்னிட்டு சிறப்பு ஒரு கிராம சபை கூட்டத்தொடர தமிழ்நாடு அரசு நடத்துறாங்க. அடுத்து மே 1ஆம் தேதி சர்வதேச உழைப்பாளர்கள் தினம். அன்றைய தினத்திலும் இந்தியா முழுமைக்கும்
கிராம சபை கூட்டம் நடைபெறும். அதே மாதிரி ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம், அன்றைய தினத்திலும் இந்தியா முழுமைக்கும் தமிழ்நாடு உட்பட அந்த கிராம சபை கூட்டங்கள் நடைபெறும். அக்டோபர் 2 சரியா காந்தி ஜெயந்தியை முன்னிட்டும் இந்தியா முழுமைக்கும் இந்த கிராம சபை கூட்டங்கள் நடைபெறும். அதே மாதிரி சிறப்பு ஒரு நாள் நவம்பர் 1 தமிழ்நாட்டில் உள்ளாட்சி தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. அந்த தினத்திலும் நமக்கு கிராம சபை கூட்டங்கள் நடைபெறுகிறது. சரிங்களா? அப்போ ஜனவரி 26 ஓகேவா, ஜனவரி 26, அடுத்து மே 1, ஆகஸ்ட் 15, அக்டோபர் 2 இந்த 4 நாட்களையும் இந்தியா முழுமைக்கும் ஓவராலா கிராம சபை கூட்டங்களை நடத்துறாங்க. தமிழ்நாடு அரசானது கூடுதலாக 2 தினங்கள்ல இந்த கிராம சபை கூட்டங்கள் நடத்துறாங்க. 1 மார்ச் 22, அடுத்து பாத்தீங்கன்னா நவம்பர் 1 சரிங்களா? இதுதான் கூடுதலாக. மொத்தம் தமிழ்நாட்டில் எத்தனை நாட்கள்? 6 நாட்கள் கிராம சபை கூட்டங்கள் நடைபெறும். சரியாமா? ஓகே, அடுத்து பாருங்க. கிராம சபை கூட்டம் முதலமைச்சர் உரையின் சிறப்பு அம்சங்கள். சரிங்களா? அக்டோபர் 11 அன்று தமிழ்நாட்டில் கிராம சபை கூட்டங்கள் நடைபெற்றது. என்னடா அக்டோபர் 2 சொன்னாங்க, ஆனா அக்டோபர் 11 கிராம சபை கூட்டம் நடைபெற்றது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னா அன்றைக்கு அரசு விடுமுறை. சரி, அக்டோபர் 2 இந்த தசரா ஃபெஸ்டிவல், நவராத்திரி அந்த ஃபெஸ்டிவல் வந்ததுனால அன்றைய தினத்துல கிராம சபை கூட்டம் நடைபெறாம அதற்கு அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி அன்றைய தினத்தில் நடைபெற வேண்டிய கிராம சபை கூட்டத்திற்கு பதிலாக எப்ப நடைபெற்றது? அக்டோபர் 11 கிராம சபை கூட்டங்கள் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினாங்க. அதுல நிறைய திட்டங்களை பத்தி சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் நம்ம பார்க்கலாம் எக்ஸாம் நோக்கில். ஓகேவா? பாருங்க. தமிழ்நாடு வரலாற்றிலேயே சரிங்களா, தமிழ்நாடு வரலாற்றிலேயே 10,000க்கும் மேற்பட்ட ஊராட்சிகளையும் இணைய வசதி மூலமாக இணைத்து கிராம சபை கூட்டத்தை நடத்துவது இதுவே முதல் முறை. சரியா? காணொலி முறையில பாத்தீங்கன்னா இந்த 10,000க்கும் மேற்பட்ட ஊராட்சிகளை ஒன்றிணைத்து அப்படியே பாத்தீங்கன்னா உரையாற்றி இருக்கிறாங்க இந்த கிராம சபை கூட்டத்துல. சரிங்களா? இதுவும் ஒரு சாதனை சொல்றாங்க. வழக்கமாக ஆண்டுதோறும் 6 முறை கிராம சபை கூட்டங்கள் தமிழ்நாட்டில் நடத்தப்படுகிறது. கவனமா இருங்க. சரியாமா? இந்த நம்பரையும் தெரிஞ்சுக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரி, அந்த உரையின் போது முதலமைச்சர் அவர்கள் திட்டத்தை பத்தி நிறைய திட்டங்களை வச்சு நம்ம எடுத்துரைச்சிருந்தாங்க. என்னென்ன திட்டங்கள் எடுத்துரைத்தாங்க சரியா அப்படின்னு சொல்லி பாருங்க. நம்ம ஊரு நம்ம அரசு திட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமான திட்டம். பாருங்க, நம்ம ஊரு நம்ம அரசு என்ற பெயரில் கிராம சபையில் மக்களை கலந்து ஆலோசித்து 3 முக்கிய தேவைகளை தேர்வு செய்து தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும். என்ன சொல்லியிருக்கிறாங்க? திட்டத்தின் பெயர் நம்ம ஊரு நம்ம அரசு திட்டம். சரியா? இந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கிராம சபை கூட்டங்கள் நடைபெற நாள்ல ஏதாச்சும் ஒரு 3 முக்கிய தேவைகளை தேர்வு செய்து அந்த தேவைகளை நிறைவேற்றுவதற்காக தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும். அதற்காக தமிழ்நாடு அரசால் தொடங்கப்பட்ட திட்டம் தான் நம்ம ஊரு நம்ம அரசு திட்டம். சரிங்களா? ஓகே, அப்படி கண்டறியப்படும் தேவைகள் உடனடியாக நிறைவேற்றப்படுவதை மாவட்ட நிர்வாகம் உறுதி செய்ய வேண்டும். யாரு? மாவட்ட நிர்வாகம். சரிங்களா? அடுத்து வேற என்ன திட்டங்களை பத்தி பேசியிருக்காங்கன்னு சொல்லி பாருங்க. குடிசை இல்லாத தமிழ்நாடு என்ற இலக்கை எட்டும் வகையில் தமிழ்நாடு அரசால் தொடங்கப்பட்ட திட்டம் கலைஞரின் கனவு இல்லம் திட்டம். சரிங்களா? அதாவது ரொம்ப முக்கியமான திட்டமா. சரியா? கவனமா இருங்க. 2030ஆம் ஆண்டுக்குள்ள 8 லட்சம் கான்கிரீட் வீடுகளை கட்டி கொடுத்து தமிழ்நாட்டில் குடிசை பகுதியிலே இருக்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு தமிழ்நாடு அரசால் தொடங்கப்பட்ட திட்டம் தான் கலைஞரின் கனவு இல்லம் திட்டம். இது நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். இந்த இடத்துல ஒரு போனஸ் கேள்வி. கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் எப்போது அறிவிக்கப்பட்டது, தொடங்கப்பட்டது? முடிஞ்சா பதில சொல்லுங்க பார்க்கலாம் சிறப்பான முறையில. அடுத்த திட்டம் முதல்வரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டம். அதாவது நூற்றுக்கணக்கான ஸ்கீம்ஸ் இருக்குது. அது எந்த ஸ்கீமுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னா, ஒரு சுதந்திர தின உரையா இருக்கலாம், இந்த மாதிரி கிராம சபை கூட்டங்கள் நடைபெறுகிற அந்த டைமா இருக்கலாம், குடியரசு விழாவா இருக்கலாம், சரிங்களா, ஏதாச்சும் ஒரு பெரிய மாநாடா இருக்கலாம். அந்த டைம்ல முதலமைச்சர் அவர்களோ அல்லது முக்கியமான வேற ஏதோ ஒரு அமைச்சர் அவர்களோ ஒரு திட்டத்தை பத்தி எடுத்துரைச்சு நியூஸ் பேப்பர்ல பெருசா வந்ததுன்னா அதை போக்கஸ் பண்ணுங்க. அதுதான் பெரும்பாலும் எக்ஸாம்ல கேட்பாங்க. அந்த வகையில இன்னொரு முக்கியமான திட்டம் முதல்வரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டத்தின் மூலமாக 21,000 கிலோமீட்டருக்கும் அதிகமான சாலைகள் மற்றும் பாலங்களை மேம்படுத்தியுள்ளோம். சரியா? இதுவும் ரொம்ப முக்கியமான திட்டம். இந்த திட்டங்கள்லாம் நம்ம தினந்தோறும் ஷார்ட்ஸ்லயும் சரி மொத்தமும் சரி நிறைய பண்ணிருக்கும். கொஞ்சம் தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க, ஈஸியா இருக்கும். சரியா? இது முதலமைச்சரின் கிராம சாலைகள் திட்டம். அதே மாதிரி மத்திய அரசு பிரதமரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டம். சரியா? பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா அப்படிங்கிற பேர்ல இந்த திட்டம் தொடங்கி இருக்கிறாங்க. அது மாதிரி தமிழ்நாடு தொடங்கினது முதலமைச்சரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டம். கவனமா இருக்கு. அடுத்து வேற என்ன திட்டத்தை பத்தி பேசிருக்காங்கன்னு சொல்லி பாருங்கம்மா. முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. அதையும் சொல்லியிருந்தாங்க. சரியா? முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் சரியா மதுரை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 15, 2022 அன்று தொடங்கப்பட்டது. அந்த திட்டத்தின் பயனாளிகள் 1 முதல் 5ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர்கள், அது அரசு பள்ளி அல்லது அரசு உதவி பெறும் பள்ளிகளை படிக்கிற மாணவர்கள் இந்த திட்டத்தில் சேர்த்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட எல்லாத்தையும் உள்ள சேர்த்தாச்சு. ஒரு சூப்பரான திட்டம் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம்.
மதுரை நெல்பேட்டையில் தொடங்கப்பட்டது. எப்போ? செப்டம்பர் 15, 2022. அடுத்து நான் முதல்வன் திட்டம். சரி, நான் முதல்வன் திட்டம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மார்ச் 1, 2022 அன்று தொடங்கப்பட்டது. எப்போ? மார்ச் 1, 2022. இந்த திட்டத்தின் முக்கியமான நோக்கம் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கான திறன் மேம்பாடு பயிற்சியை வழங்கும் ஒரு திட்டம். சரியா, அதை பத்தி பேசிக்கிறாங்க. அடுத்து அகம் திட்டம் சொல்லுவாங்க. சரி, அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம். சரியா, அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் கிராமங்களுக்கான அடிப்படை வசதிகளை திட்டத்தை கொடுத்துட்டு ஒரு கீவேர்டை கொடுத்து மேட்ச் ஃபாலோங்களை கேட்கலாம். இல்லாட்டினா அந்த திட்டம் எப்ப தொடங்கப்பட்டது அப்படி கூட கேட்கலாம். கவனமாங்க. அந்த வகையில இந்த அகம் திட்டமானது அடிப்படை வசதிகளை மேம்படுத்தும் முக்கிய முயற்சியாக சாலை, கிராமங்கள்ல ஓகேவா, குடிநீர், பள்ளிக்கூடங்கள், நூலக வசதிகள் போன்ற சேவைகள் விரிவாக்கப்படுகிறது. அடுத்த இன்னொரு முக்கியமான திட்டம் தாய் மாணவர் திட்டம். முதலமைச்சரின் தாய் மாணவர் திட்டம். சரிங்களா, தமிழ்நாட்டில் 2026 ஆண்டிற்குள் 5 லட்சம் ஏழை குடும்பங்களை வறுமையிலிருந்து மீட்டெடுப்பதற்காக தமிழ்நாடு அரசால் தொடங்கப்பட்ட திட்டம் தான் இந்த தாய் மாணவர் திட்டம். இந்த திட்டத்தின் கீழ் நிறைய இருக்குது. சில பெண்கள், குழந்தைகள், முதியோர்கள், மாற்றுத்திறனாளிகள் நிறைய பேருக்கு சிறப்பு திட்டங்களை தமிழ்நாடு அரசு தொடர்ந்து செயல்படுத்திட்டு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான. சரிங்களா, என்ன திட்டம்? தாய் மாணவர் திட்டம். இந்த தாய் மாணவர் திட்டத்தில் பெண்கள், குழந்தைகளின் நலனை மேம்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறது. அடுத்த ரொம்ப முக்கியமான திட்டத்தை பத்தி பேசியிருக்கிறாங்க. என்ன திட்டம் சொல்லி பாருங்க, புதுமை பெண் திட்டம். சரி, புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வன் திட்டம் போன்ற திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. சரியா, இந்த புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை சரிங்களா எங்க அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளியில படிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்க உயர்கல்வி சரிங்களா படிக்கும் போது மாதந்தோறும் ரூபாய் 1000 உதவித்தொகை வழங்கப்படும். அதுல மகளிருக்கான திட்டத்துக்கு பேரு புதுமை பெண், மாணவர்களுக்கான திட்டத்தின் பெயர் தமிழ் புதல்வன். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியாமா, இதை பத்தி நம்ம தனித்தனியா டீட்டெயிலா பார்க்கலாம். இப்போதைக்கு லைட்டா பார்த்தா போதும். சரிங்களா, சரி. அடுத்து நேற்றைய வீடியோவில் நம்ம ஆல்ரெடி இந்த திட்டத்தை பார்த்துட்டோம். சரிங்களா, அதாவது இன்றைய தினத்துல செய்திகள் வர்றதுக்கு முன்னாடி நம்ம முந்தைய தினத்திலே பார்த்தீங்கன்னா அந்த நியூஸை கண்டுபிடிச்சு நம்ம போட்டுட்டோம். இன்றைய தினத்துல செய்திகள் வந்ததுனால கொஞ்சம் கூடுதலா ஒரு சில விஷயங்களை சேர்த்து அந்த திட்டங்களை பார்க்கலாம். ஒண்ணு பாருங்க, என்ன திட்டம் சொல்லி பாருங்க, வேளாண்மை தொடர்புடைய 2 புதிய திட்டங்கள். நிறைய PM கிசான், PM பிரதான் மந்திரி கிசான் மன்தன் யோஜனா, சரியா, சிஞ்சாய் யோஜனா, கிருஷி அந்த ஸ்ரன்னோதி யோஜனா, அடுத்து ஈனாம் திட்டம், இப்படி நிறைய திட்டங்களை மத்திய அரசு வேளாண் துறைக்காக பண்ணியிருக்கிறாங்க. ஆஷா திட்டம், இப்படி நிறைய இருக்குது. அந்த வகையில ஒரு புதிய 2 திட்டங்களை வேளாண்மை துறைக்காக மத்திய அரசு அறிமுகப்படுத்திருக்காங்க. என்னங்கிறத பார்க்கலாம். திட்டத்தின் பெயர் PMDDKY திட்டம் சொல்லுவாங்க. ஷார்ட்டா PMDDKY. விரிவாக்கம் பிரதம மந்திரியின் தன் தானிய கிருஷி யோஜனா திட்டம். சரிங்களா, இந்த திட்டம் எப்ப அறிவிக்கப்பட்டது சொல்லி பாருங்க, பிப்ரவரி 1, 2025. சரியா, மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் பொழுது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களால் அறிவிக்கப்பட்டது தான் இந்த PMDDKY திட்டம். இந்த திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை குழு ஒப்புதல் வழங்கினால் ஜூலை 16, 2025 அன்று ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. அதனைத் தொடர்ந்து சமீபத்தில் இந்த திட்டம் முறைப்படி தொடங்கி வைக்கப்பட்டது. என்னைக்கு டேட் பாருங்க, நேற்றைய தினம், அதாவது அக்டோபர் 11, 2025 அன்று இந்த திட்டம் PMDDKY திட்டம் முறைப்படி தொடங்கி வைக்கப்பட்டது. தொடங்கி வைக்கப்பட்ட இடம் டெல்லி. சரி, டெல்லியில் அமைந்துள்ள இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனத்தில், சரி ஐகர் சொல்லுவாங்கல்ல, ஐகர்ல இந்த திட்டம் முறைப்படி தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. கவனமா இருக்கு. ஓகேவா, இதுல ஒரு போனஸ் கேள்வி நம்ம ஏற்கனவே பார்த்தது, ஐகர் அமைப்பு எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது அப்படிங்கறத பதில சொல்லுங்க பார்க்கலாம் போனஸ் கேள்வியாக. ஓகே, இந்த PMDDKY திட்டத்திற்கு ஒதுக்கப்பட்ட தொகை ரூபாய் 24,000 கோடி. அடுத்து பாருங்க, இந்த திட்டத்தின் நோக்கம் என்ன அப்படிங்கறத நம்ம நேற்றைய தினமே ரொம்ப டீட்டெயிலா பார்த்துட்டோம். அதனால இப்போ ஷார்ட்டா பார்த்தா போதும். இந்த PMDDKY திட்டம் சரியா, பிரதம மந்திரியின் தன் தானிய கிருஷி சரியா அந்த யோஜனா திட்டத்தின் முக்கியமான நோக்கம் விவசாய உற்பத்தி திறனை, ப்ரொடக்டிவிட்டி சரியா, உற்பத்தி திறனை அதிகரிக்க வேண்டும். நவீன மற்றும் நிலையான விவசாய நடைமுறைகளை கிடைக்க செய்ய வேண்டும். அறுவடைக்கு பிந்தைய சேமிப்புகளை அவங்களுக்கு மேம்படுத்த வேண்டும். விவசாயிகளுக்கு பெரிய பிரச்சனையே அந்த சேமிப்பு கிடங்குகள் இல்லாம இருக்கிறதா. சரியா, நீர்ப்பாசன உள்கட்டமைப்பை மேம்படுத்த வேண்டும். அதே மாதிரி விவசாயிகளுக்கு குறுகிய மற்றும் நீண்ட கால கடன்கள் கிடைப்பதை அவங்களுக்கு மிகவும் எளிதாக்க வேண்டும். இதுதான் இந்த திட்டத்தின் முக்கியமான நோக்கம். சரியா, என்ன திட்டம்? PMDDKY திட்டம் முறைப்படி தொடங்கப்பட்டது அக்டோபர் 11, 2025. அறிவிக்கப்பட்டது பிப்ரவரி 1, 2025 மத்திய பட்ஜெட்ல. சரி, இந்த திட்டத்தின் முக்கியமான அம்சங்கள், சிறப்பு அம்சங்கள் என்னன்னு சொல்லி பாருங்க. ஒரு 36 வகையான வெவ்வேறு வேளாண்மை தொடர்புடைய திட்டங்களை ஒருங்கிணைத்து ஒரே குடையின் கீழ் கொண்டு வந்துள்ளது இந்த PMDDKY திட்டம். சரியா, இந்த திட்டத்திற்கு அடுத்த 6 ஆண்டுகளுக்கு ரூபாய் 24,000 கோடி ரூபாய் நிதியாக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக இந்த திட்டத்தின் மூலமாக
குறைந்த உற்பத்தி திறன் கொண்ட இந்தியா முழுமைக்கும் இருக்கிற ஒரு 100 மாவட்டங்களில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்த திட்டம், இரண்டாவது திட்டம் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி பருப்பு வகைகளில் ஆத்ம நிர்பர்தா மிஷன், அதாவது பருப்பு உற்பத்தி தற்சார்பு திட்டம். நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். மே 12, 2020 அன்று கோவிட்-19 டைம்ல மத்திய அரசால் தொடங்கப்பட்ட திட்டம் ஆத்ம நிர்பார் பாரத் அபியான் திட்டம். தற்சார்பு அல்லது சுயசார்பு இந்தியா திட்டம் சொல்லுவாங்க. அந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக தான் பருப்பு வகைகளில் இந்த உற்பத்தி தற்சார்பு திட்டத்தை மத்திய அரசு தொடங்கி இருக்கிறாங்க அந்த அக்டோபர் 11, 2025 அன்று. சரிங்களா? ஓகே. இந்த திட்டத்திற்காக ஒதுக்கப்பட்டுள்ள தொகை ரூபாய் 11,440 கோடி. இதன் மூலம் 2030-31 ஆண்டிற்குள் 350 லட்சம் டன்னாக பருப்பு உற்பத்தியை அதிகரிக்க இலக்கு நிர்ணயம். சரி, அடுத்த 2030-31 நிதியாண்டுக்குள்ள 350 லட்சம் டன்னாக இந்த பருப்பு உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த திட்டம் இலக்காக வச்சிருக்கிறாங்க. பருப்பு வகைகளின் உள்நாட்டு உற்பத்தியை அதிகரித்து இறக்குமதியை சார்ந்திருப்பதை குறைக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம். சரியாமா? இதெல்லாம் நம்ம நேரத்தையே பார்த்தாச்சு, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த டேட்டா மறக்க கூடாது. இந்தியா ஒரு விவசாய நாடு. இந்தியாவின் இந்த NSSO PLFS இந்த அறிக்கையின்படி இந்தியாவின் மக்கள் தொகையில் 46.1% பேர் விவசாயத்தை நம்பியுள்ளனர். இது இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் GDP-யில் 16.6% மட்டுமே பங்களிக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு பாதி பேர், 46.1% பேர் விவசாயத்தை நம்பி இருக்கிறாங்க. ஆனா இந்தியாவின் GDP-ல வேளாண் துறையோட பங்களிப்பு ஜஸ்ட் எவ்வளவுதான், 16.6% தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா? நம்ம ஸ்கூல் புக்ல பாத்தீங்கன்னா வேளாண் துறையுடன் தொடர்புடைய மக்களோட எண்ணிக்கை 60%. சரிங்களா? அதே மாதிரி இந்தியாவின் GDP-யில் வேளாண் துறையின் பங்களிப்பு 17% போட்டிருப்பாங்க. கவனமா இருக்கும். அடுத்து ஓகேவா, இந்த நிகழ்ச்சி நடைபெறும் பொழுது, இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்படும் போது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்னொரு முக்கியமான திட்டத்திற்கும் அடிக்கல் நாட்டினாங்க. என்ன திட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புதுச்சேரியுடன் தொடர்புடைய திட்டம். சரியா? புதுச்சேரியின் காரைக்காலில் நவீன மற்றும் ஒருங்கிணைந்த மீன்பிடி துறைமுக திட்டத்திற்கும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அடிக்கல் நாட்டியிருக்கிறாங்க. சரியா? கவனமா இருங்க, இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? பாத்துக்கோங்க, ஒவ்வொரு நாளும் திட்டங்கள் எவ்வளவுக்குள்ள வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செய்தித்தாள் இடம்பெற திட்டத்திற்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. கவனமா இருக்கு. சரியா? அடுத்து இந்த பெண்கள் குழந்தைகள் பாதுகாப்பு தொடர்பு முக்கியமான சில திட்டங்கள், அமைப்புகள், உதவி எண்கள் செய்தித்தாள் இடம்பெற்றது. அதை அப்படியே தொகுத்து கொடுத்திருக்கும் பாருங்க. நிர்பயா நிதி மற்றும் சகி மையங்கள். சரியா? நிர்பயா நிதி உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். நிர்பயா சம்பவம் சரியா நடைபெற்ற வருஷம் 2012. சரியா? டெல்லியில் ஓடும் பேருந்தில் பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட அந்த ஒரு பொண்ணோட பேர் தான் நிர்பயா. ஓகேவா? அவங்க பேர்ல ஓகேவா பெண்கள் பாதுகாப்பு முன்னேற்றத்திற்கு மத்திய அரசானது நிதியை ஒதுக்கிட்டு இருக்கிறாங்க. அதற்காக ஒரு திட்டம் தொடங்கப்பட்டது. அந்த திட்டத்தின் பெயர் தான் நிர்பயா நிதி திட்டம். சரிங்களா? இந்த நிர்பயா நிதி திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 2013. மறந்துடாது. சரியா? 2013 அப்படின்னாலே நமக்கு உணவு பாதுகாப்பு சட்டம். சரியா? இப்படி நிறைய இருக்குது. அந்த வகையில நிர்பயா நிதி திட்டம் தொடங்கப்பட்டது 2013. ஓகேவா? சரி, அந்த நிர்பயா நிதியும் சகி மையங்கள் அப்படின்னா என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். பாருங்க, நிர்பயா நிதி என்பது 2013 ஆண்டு இந்திய அரசின் நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்ட இந்திய ரூபாயில் ரூபாய் 1000 கோடியில் உருவாக்கப்பட்ட ஒரு சூப்பரான திட்டம். சரி, பெண்கள் பாதுகாப்பு முன்னேற்றத்திற்காக 1000 கோடி ரூபாய் நிதியில் உருவாக்கப்பட்டது தான் அந்த நிர்பயா ஃபண்ட் ஸ்கீம் சொல்லுவாங்க. கவனமாக. இந்த நிர்பயா நிதியின் கீழ் நாடு முழுவதும் வன்முறையால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு உதவும் வகையில் சகி மையங்கள் என்ற பெயரில் 854 ஒருங்கிணைந்த சேவை மையங்கள் நிறுவப்பட்டுள்ளன. சரி, அப்போ பாத்துக்கோங்க, வன்முறையால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு உதவுற மாதிரி ஒரு 854 ஒருங்கிணைந்த சேவை மையங்களை மத்திய அரசு தொடங்கி இருக்கிறாங்க. அதற்கு வைக்கப்பட்ட பெயர் தான் என்ன பேருமா? சகி. சரியா? மதி அப்படின்னா, மதி அப்படிங்கிறது தமிழ்நாடு அரசால் தொடங்கப்பட்ட அந்த மகளிர் சுய உதவி குழு தயாரித்த பொருட்களை சந்தைப்படுத்தும் திட்டம். சரி, அதுக்கு பேரு மதி. இந்த குரூப் 4ல கேட்டிருந்தாங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. அது மதி, இது வந்து சகி. கவனம் பாருங்க. தோழி அப்படின்னா தோழி வெளி இடங்கள்ல, சரியா, வெளியூர்ல இருந்து சரிங்களா ஒரு முக்கியமான நகரங்களுக்கு பணிபுரிய வரும் பெண்கள் அவங்க வீட்டுக்கு சரியான டைமுக்கு போக முடியாது. அவங்க தங்கி அவங்களுடைய பணிகளை செஞ்சு முடிக்கிறதுக்காக குறைந்த விலையில் தங்குற மாதிரி ஒரு விடுதியை தமிழ்நாடு அரசு நடத்திட்டு இருக்கிறாங்க. அதோட பேர் தான் தோழி தங்கும் விடுதி. தோழி, சகி, மதி எல்லாமே பெண்களுக்கானது. கவனமா இருக்கு. சரிங்களா? இந்த மையங்கள் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு முதலுதவி, மருத்துவம், சட்ட உதவி மற்றும் ஆலோசனை சேவைகளை வழங்குகிறது. அதே மாதிரி இங்க ஒண்ணு பாருங்க, பெண்களுக்கான தேசிய அளவிலான இலவச அழைப்பு எண். இந்த மாதிரி வன்முறைகள் ஏதாவது பிரச்சனை ஏற்படுதுன்னா அந்த பெண்களுக்கான அந்த டோல் ஃப்ரீ நம்பர் 1 மத்திய அரசு அறிவிச்சிருக்காங்க. அதோட பெயர் 181. மறக்க கூடாது. சரியா? அடுத்ததாக
இன்னொரு முக்கியமான ஒரு செய்தி, இது நம்ம தொகுத்து கொடுத்துருக்கோம் பாருங்க, சூப்பரான ஒரு செய்தி மாதிரி நிறைய எக்ஸாம்ல கேட்பாங்க. அது பிலிம்ஸா இருக்கலாம், மெயின்ஸா இருக்கலாம், எப்பவுமே இது தேவை, கவனமா இருங்க. பெண்கள் குழந்தைகள் பாதுகாப்பு தொடர்பான முக்கிய திட்டங்கள், சரியா? ஒரு சில சட்டங்களும் நம்ம சேர்த்து கொடுத்துருக்கோம் பாருங்க, சரிங்களா? மிஷன் சக்தி, இது வந்து பெண்கள் பாதுகாப்பிற்காக மத்திய அரசால் தொடங்கப்பட்டது. மிஷன் சக்தி, கவனமா இருங்க. இதே மிஷன் சக்தி வேற எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்குமா? மிஷன் சக்திங்கிறது இஸ்ரோவினால், ஓகேவா, 2019 டேட் சரியா ஞாபகம் இல்ல, March 27 நினைக்கிறேன், ஓகேவா, 2019 இஸ்ரோ வந்து பாத்தீங்கன்னா அந்த செயற்கைக்கோளுக்கு எதிரான ஒரு திட்டத்தை தொடங்கினாங்க. அது என்ன சொல்லுவாங்கன்னா ASAT, ஆன்டி சேட்டலைட் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை தொடங்கினாங்க. இதை பத்தி நம்ம இன்னொரு டீட்டெயிலா ஒரு நாள் நம்ம பார்க்கலாம், சரிங்களா? அது வந்து அதுக்கும் மிஷன் சக்தி தான், அந்த கன்ஃபியூஷன் வரக்கூடாது அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். இங்க பாக்குறது மிஷன் சக்தி, பெண்கள் பாதுகாப்பிற்காக மத்திய அரசால் தொடங்கப்பட்ட திட்டம். அதே மாதிரி மிஷன் வத்சல்யா, சரியா, VATSYLY சொல்லுவாங்கல்ல, மிஷன் வத்சல்யா என்பது குழந்தைகள் பராமரிப்பு தொடர்பான மத்திய அரசின் ஒரு திட்டம், சரிங்களா? அடுத்து மிஷன் போஷன், இந்த போஷன் அபியான் திட்டம் சொல்லுவாங்க. இந்த போஷன் அபியான் திட்டம் அப்படிங்கிறது தொடங்கப்பட்டது எப்பன்னு பாத்தீங்கன்னா மார்ச், சரியா, March 8 சர்வதேச மகளிர் தினம். அதே முன்னிட்டு 2018 ஆண்டு மத்திய அரசால் தொடங்கப்பட்ட திட்டம் தான் இந்த போஷான் அபியான் திட்டம், சரி, தேசிய அளவிலான ஒரு ஊட்டச்சத்து திட்டம். அவருடைய 2ஆம் கட்ட திட்டம் இது, ஓகேவா? அடுத்து தமிழ்நாடு அரசால் தொடங்கப்பட்ட ஒரு முக்கியமான திட்டம் தொட்டில் குழந்தை திட்டம், அதுவும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். தமிழ்நாடு அரசானது 1992ஆம் ஆண்டு, சரியா, இந்த சிசு கொலை, பெண் சிசு கொலையை தடுப்பதற்காக தொடங்கப்பட்ட திட்டம் தான் தொட்டில் குழந்தை திட்டம். அதே மாதிரி முதலமைச்சரின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தினையும் தமிழ்நாடு அரசு தொடங்கினாங்க. எந்த வருஷம்? 1992ஆம் ஆண்டு. சரி, இந்த 2 திட்டங்களும் தொடங்கும் போது தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தவர் முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள், கவனமா இருக்கும், ஓகேவா? அடுத்து ஒரு சில சட்டங்கள் பார்க்கலாம். சிறார் நீதி சட்டம், சரியா, சிறார் நீதி குழந்தைகளின் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு, இயற்றப்பட்ட ஆண்டு 2000, மறக்காதீங்க, சரி, ரொம்ப முக்கியமானது, கவனமா இருங்க. இந்த சட்டமானது 2000 கொண்டு வரப்பட்ட அந்த சிறார் நீதி சட்டமானது 2015ஆம் ஆண்டில் திருத்தப்பட்டு சிறார் நீதி குழந்தைகளின் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு சட்டம் 2015 என மாற்றப்பட்டது. அப்ப 2000 கொண்டு வந்திருக்காங்க, அது சட்டத்திட்டம் கொண்டு வரப்பட்டது 2015. அடுத்து குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 2005ஆம் ஆண்டு. அடுத்து குழந்தை திருமண தடுப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 2006. அதே மாதிரி கல்வி உரிமை சட்டம், இதன் கீழும் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் கல்வி உரிமைகள் வழங்கப்படுகிறது, ஓகேவா? 2009 கொண்டு வந்தாங்க, ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் 2009. அடுத்து பணிபுரியும் இடத்தில் பணியிடத்தில் பாலியல் துன்புறுத்தல் தடுப்பு தடை மற்றும் தீர்வு சட்டம் 2013ஆம் ஆண்டு. அது ஷார்ட்டா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா போஷ் சட்டம் சொல்லுவாங்க, சார், POSH. எந்த வருஷம்? 2013. அதே மாதிரி போக்சோ சட்டம், சரியா, போக்சோ சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 2012ஆம் ஆண்டு. போக்சோட விரிவாக்கம் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன்ஸ் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ் ஆக்ட், அது 2012. இங்க பாக்குறது போஷ் ஆக்ட், இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா பணிபுரியும் இடத்தில் பாலியல் துன்புறுத்தல் தடுப்பு தடை மற்றும் தீர்வு சட்டம் 2013, சரியா? அடுத்து பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளுக்கு கல்வி கற்பிப்போம், அதாவது பேட்டி பச்சாவோ பேட்டி பத்தாவோ அப்படிங்கிற திட்டத்தை மத்திய அரசு தொடங்கிய நாள் ஜனவரி 22, 2015, சரிங்களா? அவ்வளவு சூப்பரான ஒரு திட்டங்கள், சரியா, சட்டங்கள் எல்லாமே செட்டா கிடைச்சிருக்கு. தயவு செய்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க, சரியா? பயன்படுத்திக்கோங்க, வாய்ப்புகளை பயன்படுத்துறவங்க எப்பவுமே வெற்றி பெறுவாங்க, கவனமா இருக்கு. அடுத்ததாக இன்னொரு திட்டம் டெய்லி நியூஸ் பேப்பர் வந்துட்டே இருக்குது. நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், தொடங்கின டைம்ல கொஞ்சம் கேப் விட்டதுனால அடுத்த சீசன் ஆரம்பிக்கிறதுனால மறுபடியும் அந்த திட்டத்தை பத்தி நம்ம லைட்டா பார்க்கலாம். நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம், சரி, நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் தொடங்கப்பட்ட நாள் ஆகஸ்ட் 2, 2025. இந்த திட்டத்தின் மூலமாக மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டங்களிலும் மொத்தமாக 1256 மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டு இலவசமாக மருத்துவ சேவைகள் வழங்கப்படுகிறது. எத்தனை மருத்துவ முகாம்கள்? 1256 மருத்துவ முகாம்கள் நடத்தப்படும். இந்த டேட்ல திட்டம் தொடங்கி இருக்கிறாங்க, ஆகஸ்ட் 2, 2025. திட்டத்தின் பெயர் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான திட்டம், இந்த நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் போட்டிருந்த அந்த செய்தித்தாள்ல இறுதியாக இதை தவிர தமிழ்நாடு அரசு சில சுகாதார திட்டங்களை செயல்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி தொகுத்து கொடுத்திருந்தாங்க. நம்ம அதுல எக்ஸ்ட்ரா சில திட்டங்களை சேர்த்து மொத்தமா கொடுத்திருக்கோம், பயன்படுத்திக்கும். தமிழக அரசின் முக்கியமான சுகாதார திட்டங்கள், அதுல ஒண்ணு மக்களை தேடி மருத்துவம் திட்டம், சரிங்களா? இந்த திட்டத்திற்கு தான் ஐக்கிய நாடுகள் சபையானது யுனைடெட் நேஷன் இந்த டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படிங்கிற விருது வந்து கேட்டிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கவனமா இருக்கு, சரியாமா? இந்த கொஸ்டின் தான் அந்த டெக்னிக்கல் எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க, கவனமா இருங்க. அடுத்து இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 திட்டம், சரியா? விபத்து டைம்ல ஒரு விபத்து ஏற்படுது அப்படின்னா அந்த விபத்து ஏற்பட்ட நபருக்கு, சரியா, முதல் 2 நாட்கள், அதாவது 48 மணி நேரத்திற்கான
2 லட்சம் வரையிலான சிகிச்சையை தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொள்ளும். அதற்கான திட்டத்துக்கு பேர் தான் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 திட்டம். சரிங்களா? அடுத்து வருமுன் காப்போம் திட்டம், இது ஒரு நோய் தடுப்பு திட்டம். ஓகேவா? அடுத்து இதயம் காப்போம் திட்டம். சரியா? ஒருத்தங்களுக்கு ஹார்ட் அட்டாக், சரிங்களா, அந்த மாதிரி, ஓகேவா, மாரடைப்பு மாதிரி வந்தது அப்படின்னா அதுக்கு தேவையான, அதற்கு பிறகு தேவைப்படுகிற அந்த தொகுப்பு மருந்துகளை பக்கத்துல இருக்க ஆரம்ப சுகாதார மையங்களில் வழங்கப்படும். அதற்கான திட்டத்துக்கு பேர் தான் இதயம் காப்போம் திட்டம். அடுத்து நலம் நடப்போம் நலம் பெறுவோம் திட்டம். சரியா? நம்ம நல்ல ஆரோக்கியமா இருக்குன்னா தினமும் குறைந்தபட்சம் ஒரு 8 கிலோமீட்டர் நடக்க வேண்டும் அப்படி சொல்லிட்டு தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து மாவட்டங்களிலும் சில மாவட்ட தலைநகர்களிலும் தமிழ்நாடு சொன்னது இந்தியாவில் முதல் முறையாக ஒரு 8 கிலோமீட்டர் நீளத்திற்கு நடைபாதையை அமைச்சிருக்கிறாங்க. அந்த திட்டத்தின் பேர் தான் நடப்போம் நலம் பெறுவோம் திட்டம். அடுத்து மக்களை தேடி மருத்துவ ஆய்வக சேவை திட்டம், அதையும் தொடங்கி இருக்கிறாங்க. தொழிலாளர்களை தேடி மருத்துவ திட்டம் தொடங்கி இருக்கிறாங்க. சிறுநீரகம் பாதுகாக்கும் சீர்மிகு திட்டம், புற்றுநோய் கண்டறியும் பரிசோதனை திட்டம், இப்படி நிறைய திட்டங்களை சுகாதாரத்துறைக்காக தொடங்கி இருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த மெயின் தேர்வுகளுக்கு கூட இது கேட்கலாம், செட் ஆகும். சரியா? அடுத்ததாக ஒரு விருது பாருங்க, ரொம்ப முக்கியமான விருது. பெருசா பேப்பர்ல போட்டோ எல்லாம் போட்டு, சரியா, அனிருத்துல இருந்து நிறைய 60 வரைக்கும் இந்த விருதுகள் வழங்குற நிகழ்ச்சியில கலந்துருந்தாங்க. எல்லாரும் பேரும் நமக்கு தேவையில்லை, ஏன்னா அது வந்து கிட்டத்தட்ட 90 மெம்பர்ஸுக்கு இந்த கலைமாமணி விருது, சரியா, இன்னும் ஒரு சில விருதுகள்லாம் வழங்கியிருக்கிறாங்க. அதை பத்தி நம்ம லைட்டா பார்க்கலாம். பாருங்க, தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்ற விருதுகள் தமிழ்நாடு அரசு சார்பில், ஓகேவா, தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றத்தின் 2021, 2022, 2023 ஆண்டிற்கான கலைமாமணி விருதுகள் பாரதியார், MS சுப்புலட்சுமி மற்றும் பால சரஸ்வதி ஆகியோர் பெயரில் வழங்கப்படும் அகில இந்திய விருதுகள் வழங்கப்பட்டது. சரிங்களா? எப்பமா 2021, 22, 23 இந்த 3 ஆண்டுகளுக்கான இந்த விருதுகள் வழங்கியிருக்கிறாங்க. யாரு முக்கியமான நபர்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்க, சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியின் போது இந்த விருதுகள் வழங்கப்பட்டது. மொத்தம் 90 பேருக்கு, இந்த 3 ஆண்டுகளுக்கு சேர்த்து மொத்தம் 90 பேருக்கு கலை மாமணி விருதுகள் வழங்கப்பட்டுள்ளது. இத ரொம்ப முக்கியமான விருது பாருங்க, தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றத்தின் பாரதியார் விருது. சரியா? பாரதியார் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முனைவர் முருகேச பாண்டியன் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. சரி, பாரதியார் விருது யாருக்கு? முருகேச பாண்டியன். அடுத்து MS சுப்புலட்சுமி விருது. சரி, MS சுப்புலட்சுமி அம்மையார் பேர்ல வழங்கப்படுகிற இந்த இசைக்கான விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி பாருங்க, பத்மபூஷன் டாக்டர் KJ ஜேசுதாஸ் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அவங்களுக்கு பதிலா அவங்களுடைய பையன் வந்து வாங்கியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? அடுத்ததாக அடுத்த முக்கியமான விருது பாருங்க, பால சரஸ்வதி விருது. சரியா? நாட்டியத்திற்காக வழங்கப்படும் இந்த முக்கியமான விருது. இந்த விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்மஸ்ரீ முத்து கண்ணம்மா அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. சரி, அப்ப பாரதியார் விருது, அதே சமயத்துல பால சரஸ்வதி விருது, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கவனமா இருக்குமா? அடுத்து அகில இந்திய விருது பெறும் இந்த கலை வித்தகர்களுக்கு ரூபாய் 1 லட்சம் பரிசு தொகைக்கான காசோலையுடன் 3 சவரன் எடையுள்ள தங்க பதக்கம் வழங்கப்படும். இந்த பரிசு தொகை லைட்டா கொஞ்சம் பாத்துக்கோங்க. இது தவிர சிறந்த கலை நிறுவனத்திற்கு விருது கொடுக்குறாங்க. இந்த சிறந்த கலை நிறுவனத்திற்கான கேடயம் மற்றும் சிறந்த நாடக குழுவிற்கான சுழல் கேடய விருதுகள். சிறந்த கலை நிறுவன விருது தமிழ் இசை சங்கம் எங்க இருக்க? சென்னையில் அமைந்துள்ள தமிழ் இசை சங்கம், சரி, ராஜா அண்ணாமலை மன்றத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி சிறந்த நாடக குழுக்கான விருது கலைமாமணி MR முத்துசாமி நினைவு நாடக மன்றம் பாலமேடு மதுரையில் அமைந்துள்ளது. இவங்களுக்கு தான் சிறந்த நாடக குழுக்கான விருது வழங்கப்பட்டுள்ளது. அப்ப தனிநபர்கள் விருது, கலை மாமணி விருது, அதே மாதிரி சிறந்த நாடக குழு, சிறந்த கலை நிறுவனத்திற்கான விருதுகள் எல்லாமே முக்கியம். கொஞ்சம் கவனமா இருக்கு. அடுத்ததாக ஒரு முக்கியமான ஒரு விளையாட்டு செய்தி பாருங்க, உலக ஜூனியர் பேட்மிண்டன் போட்டி 2025. சரி, அந்த விளையாட்டு செய்திகளை ரேரா சில நேரங்களில் இந்தியர்கள் யாராச்சும் ஒருத்தவங்க சாதிச்சிருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் பாத்துக்கோங்க. உலக பேட்மிண்டன், சரிங்களா, அதுவும் அந்த போட்டியானது இந்தியாவில் நடைபெற்றது அப்படின்னா அதுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும். வேர்ல்டு லெவல்ல நடக்கிற முக்கியமான போட்டிகளுக்கு. உலக ஜூனியர் பேட்மிண்டன் போட்டி 2025 ஆண்டிற்கானது நடைபெற்ற இடம் அஸ்ஸாம் தலைநகர் கவுகாத்தி நகரில் நடைபெற்றது. சரிங்களா? ஓகே. இந்த போட்டியில் சீன அணியானது 13வது முறையாக சாம்பியன் பட்டத்தை வின் பண்ணி இருக்கிறாங்க. இதில் இறுதிப் போட்டியில் தோல்வி அடைந்து 2ஆம் இடத்தை பெற்ற அணி இந்தோனேஷியா. இந்த போட்டியில் கிட்டத்தட்ட ஒரு 21 ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய அணி வெண்கல பதக்கத்தை வென்றுள்ளது. அதே மாதிரி அரையிறுதிக்கு தகுதி பெற்ற இன்னொரு முக்கியமான அணி ஜப்பான். அரையிறுதிக்கு செமிஃபைனலுக்கு வந்தாலே வெண்கல பதக்கம் உறுதியாக வழங்கப்படும். அந்த வகையில இந்தியாவிற்கும் ஜப்பான் அணிக்கும் வெண்கல பதக்கம், இந்தோனேஷியாவுக்கு வெள்ளி பதக்கம், சீனாவிற்கு தங்க பதக்கம். என்ன போட்டியில? உலக ஜூனியர் பேட்மிண்டன் போட்டி நடைபெற்ற இடம் அஸ்ஸாம். அடுத்ததாக
இன்றைய தினத்திற்கான சூப்பர் 6 கேள்விகள். மறக்காம எல்லா போனஸ் கேள்விகளுக்கும் கண்டிப்பா பதில் சொல்லுங்க. அந்த திட்டங்கள் எல்லாமே நம்ம லைட்டா சொல்லியிருக்கிறோம். இதுக்கு முன்னாடி நிறைய திட்டங்களை எக்ஸ்பிளைன் பண்ணி டேட்டோட சொல்லியிருக்கோம். அதனால தொடர்ந்து இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. நம்ம போக போக எந்த திட்டங்களும் லைட்டா சொல்லியிருக்கோமோ ஒன்லைன்ல அதை வந்து டீட்டெயிலா போக போக இன்னும் பார்க்கலாம். சரியா? சரி, முதல் சூப்பர் 6 கேள்வி. தமிழ் மொழிக்கு செம்மொழி அந்தஸ்து எப்போது வழங்கப்பட்டது? இரண்டாவது சூப்பர் 6 கேள்வி. தமிழக அரசினால் தமிழ் செம்மொழி விழா எப்போது கொண்டாடப்படுகிறது? மூன்றாவது சூப்பர் 6 கேள்வி. நம்ம ஊரு நம்ம அரசு திட்டத்தின் மூலம் கிராம சபை கூட்டத்தின் போது எத்தனை முக்கியமான தேவைகளை தேர்வு செய்து தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும்? நான்காவது சூப்பர் 6 கேள்வி. நான் முதல்வன் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? ஐந்தாவது கேள்வி. PMDDKY திட்டம் முறைப்படி எப்போது எங்கு தொடங்கப்பட்டது? ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது. மத்திய அமைச்சரவை குழு அனுமதி வழங்கியது பார்த்திருக்கோம். இப்போ இந்த திட்டம் எப்போது முறைப்படி தொடங்கப்பட்டது அப்படிங்கறத கேள்வியா கொடுத்திருக்கோம். கவனமா பதில் சொல்லுங்க. அடுத்து ஆறாவது முக்கியமான கேள்வி. நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? மக்களே, இதுதான் இந்த தினத்திற்கான சிறப்புகள், போனஸ் கேள்விகள், சூப்பர் 6 கேள்விகள். தொடர்ந்து பாருங்க. கண்டிப்பாக போட்டியில் வெற்றி பெறுவது உறுதி. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.